வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த உருளை பட்டாணி மசாலா பண்ணியிருக்கேன். இந்த உருளை பட்டாணி மசாலா ஆல்ரெடி சாம்பார் சாதம் போட்டிருக்கோம். அந்த உருளை பட்டாணி மசாலா சாம்பார் சாதம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காரக்குழம்பு, வத்த குழம்பு, அப்புறம் மோர் குழம்பு, தயிர் குழம்பு, ரசம், தக்காளி ரசம் தான் சாப்பிட்டா நீங்கள் சொல்லவே இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சின்ன பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு தான் இந்த சோம்பு தாளிப்பு போட போகிறோம். எப்பயுமே வந்து எண்ணெய் சூடாகாமல் தாளிப்பு நீங்கள் போடக்கூடாது. அப்படி போட்ட உடனே டப்பு டப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தாளிப்போட அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும். ஸோ இப்போது சோம்பு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இடித்த இந்த பூண்டு, இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த பூண்டு வந்து ஒரு 10 நம்பர் இருக்கும், பச்சை மிளகாய் வந்து 2 நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆயிலில் எதுக்காக இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோன்னா அந்த கார அளவு அதிகரிக்கும். ஸோ அதனால தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் இடித்த பூண்டு தோலோடு போட்டு வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே அந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கிடுறோம். இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், இப்போ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது. அதே டைமில் ஹாஃப் டன் பண்ணாலும் உங்களுக்கு இனிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டு ப்ரௌன் கலர் லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் கரெக்டாக வதக்கிட்டு நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த 1.5 தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு, உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்ட பிறகு இந்த வெங்காய தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கினா கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் ஆகும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் போடுற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மஞ்சத்தூள் லைட்டாக அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாத்தே பண்ணும்போது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போயிடும். அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 செகண்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் எந்த கலரில் கம்ப்ளீட் ஆகணும் நிற்கணும். ஸோ அந்த கலர் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். மற்ற ஸ்பைசஸ் போட்டிங்கன்னா, அதாவது சில்லி போடுறோம் இல்லை தனியாக தூள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி சிம்லர் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதே கலரில். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். இங்கே பார்த்துங்க நல்லா குக் பண்ண அந்த லைட் எல்லோஷ் ஆரஞ்சு கலர் நல்லா நமக்கு அந்த மசாலா ரெடி ஆகும். இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாய் பவுடர். இந்த ஸ்பூன் வந்து டெசர்ட் ஸ்பூன் சொல்லுவாங்க, அதாவது இனிப்பு சாப்பிட்ற ஸ்பூன். அதாவது இனிப்பு சாப்பிடும்போது யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பவுடர்னா 2 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால் எல்லாத்தையும் நல்லா வீட்டில் இந்த தொக்கு வதக்குவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதாவது தக்காளி தொக்கு வீட்டில் பண்ணுவீங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை பிறகு இந்த பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச பட்டாணி போட வேண்டாம். ஏங்கிட்டனா அந்த காஞ்ச பட்டாணி வேக வச்சு இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த ஸ்மாஷ் ஆகும். ஸோ அதனால் அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பச்சை பட்டாணி வேக வச்சு இதில் போட்டு நல்லா அந்த மசாலோட நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால் இங்கே வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்குல வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு தண்ணி நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நான் சொன்ன அந்த ரேஷியோவில் ப்ராப்பராக பண்ணுங்க. ஏங்கிட்டனா இந்த உருளைக்கிழங்கும் இந்த பட்டாணியும் இந்த வெங்காய தக்காளி மசாலாவும் ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஒரு சைடு மசாலா அதிகமாகி கிழங்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து அந்த மசாலாவும் இந்த கிழங்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச் வந்து கொஞ்சம் லைட்டாக சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த நல்லெண்ணெய் போடும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அந்த மசாலாவோட ஃபைனல் டச் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் கடைசியாக வந்து நல்லெண்ணெய் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ஒரு அருமையான உருளை பட்டாணி மசாலா ப்ரிப்பரேஷன் ரெடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன்.
ஏன்னாங்க இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் செஃப் தீனா. See you, bye. Take care.